அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கடைசி பாடத்தில் கற்றுக்கொண்டது மாரூஃப், மஜ்ஹூல். மாரூஃப் என்றால் எங்களுக்கு தெரியும், செய்தவர் யார் என்று அறியப்பட்டிருக்கின்றது. மஜ்ஹூல் என்றால் செய்தது யார் என்று அறியப்படவில்லை. நாம் மாசி முத்லக், மாலி கரீப், மாசி பஈத், மாசி இஸ்திம்ராரி என்று 4 வகையான மாசி இறந்த காலத்தின் ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், அறியப்பட்ட அறியப்படாத அந்த வினைகளை பற்றி அவதானித்தோம். இன்று நாம் மாசி தமன்னியுடைய அந்த ஆக்டிவ் வாய்ஸ் மாரூஃப் எப்படி வரும், அதனுடைய மஜ்ஹூல் பேசிவ் வாய்ஸ் எப்படி எடுக்க வேண்டும் என்கிறதனை படிப்போம். மாசி தமன்னி நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். ஏற்கனவே நாம் எடுத்த உதாரணம் லாயா. மாசி தமன்னி ஓ லாத்தா, அவன் கொண்டு வந்தால் என்று ஒரு எதிர்பார்ப்போட, ஒரு மேலெண்ணத்தோட நாங்கள் சொல்கின்றோம். காஷ்கே ஓ லாத்தா என்றும் சொல்ல முடியும். அவ்வாறு இல்லாமல் காஷ்கே விட்டுவிட்டு ஓ லாத்தா என்றும் சொல்ல முடியும். இதனுடைய மஜ்ஹூல் ஓ லாயா ஜாத்தா. மாரூஃப் ஓ லாத்தா, அதனுடைய மஜ்ஹூல் ஓ லாயா ஜாத்தா. அவன் கொண்டு வரப்பட வேண்டியிருந்ததே என்று ஒரு மேலெண்ணத்தோட ஆவலோட நாங்கள் கூறுவோம். ஓ லாத்தா, அவன் கொண்டு வந்திருந்தால் நன்றாக இருக்குமே என்றொரு எதிர்பார்ப்பு அதில் உள்ளடங்கியிருக்கின்றது. ஓ லாயா ஜாத்தா, அவன் கொண்டு வரப்பட்டால் நன்கு இருக்குமே என்று நாம் கூறுகின்றோம். இதனை நாம் மாரூஃப், மஜ்ஹூல் என்ற முறையிலே மாசி தமன்னி உடைய 2 விதங்களையும் கவனித்தோம். அடுத்தது மாசி ஷக்கி, ஓ லாயா ஹோகா. பாருங்கள், ஓ லாயா ஹோகா, அவன் கொண்டு வந்திருக்கலாம், அவன் கொண்டு வந்திருக்கலாம். இதனை நாம் அவன் கொண்டு வரப்பட்டிருக்கலாம் என்று எப்படி சொல்வோம்? ஓ லாயா கயா ஹோகா. அதாவது மஜ்ஹூல் மாரூஃப், மேலும் ஓ லாயா கயா ஹோகா. மஜ்ஹூல், மாசி தமன்னி, இந்த 2ம் மேலெண்ணத்துக்குரிய இறந்த காலத்தினுடைய மாரூஃப், மஜ்ஹூலை நாங்கள் கவனித்தோம். இந்த 2ம் மாசி ஷக்கி. சந்தேகத்துக்குரிய இறந்த காலம். ஓ லாயா ஹோகா, அவன் கொண்டு வந்திருக்கலாம். ஓ லாயா கயா ஹோகா, அவன் கொண்டு வரப்பட்டிருக்கலாம் என்ற கருத்தை நாங்கள் கொடுப்போம். ஏற்கனவே மாசியுடைய 6 காலங்களிலும் மாசி மாரூஃப், மாசி மஜ்ஹூல் இவைகளை பற்றி நாங்கள் அவதானித்தோம். நாம் ஹால் என்றால் எங்களுக்கு தெரியும், நிகழ்காலம். ஹால் நிகழ்காலம். இந்த நிகழ்காலத்தினுடைய மாரூஃப் ஓ லாத்தா ஹே, இதனுடைய மஜ்ஹூல் ஓ லாயா ஜாத்தா ஹே. இங்கே நாம் இந்த ஜாத்தா ஹேயத்தான் கவனிக்க வேண்டும். இந்த ஜாத்தா ஹே அது ஹாலை அறிவிக்கின்றது.
இங்கே லாயா என்று மாசி முத்துலக்கை அறிவித்தாலும் கூட லாத்தா ஹேக்கு தோதுவாக இருப்பது ஜாத்தா ஹே. எனவே ஓ லாத்தா ஹே அவன் கொண்டு வருகிறான், ஓ லாயா ஜாத்தா ஹே அவன் கொண்டு வரப்படுகின்றான். அடுத்து காலங்களில் நாம் கவனிக்க வேண்டியது தான் முஸ்தக்பில், எதிர்காலம். முஸ்தக்பில் எதிர்காலம். இந்த முஸ்தக்பிலின் உடைய மாரூஃப் वो लाएगा, वो लाएगा அவன் கொண்டு வருவான். அதனுடைய மஜ்ஹூல் वो लाया जाएगा, அவன் கொண்டு வரப்படுவான்.